வெல்கம் டூ நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி வந்து குரூப் 4 ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இ-சேவை சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சொல்லக்கூடிய தகவல் மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு, இதில வந்து கூகுள் இதில வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4 ஆல் டிக்கெட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆல் டிக்கெட் டவுன்லோடுன்னு அதே வருது. இதில் கிளிக் பண்ணுங்கன்னா உள்ளே போகுது. இது இல்லை, இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல் டிக்கெட் டவுன்லோடு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நிரந்தர விவரங்கள் கேட்குது. இந்த இடத்துல இருந்து நிரந்தர விவரங்கள் வந்து நம்ம கொடுக்கலாம். உங்கள் ஜூம் பண்ணிக்கிறேன் நான் இப்போ. இது கொடுத்தோடனே ஏற்கனவே பதிவு செய்துள்ளீர்களா இல்லைன்னு கேட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கிறோம். இங்கே வந்து நம்மளுடைய யூசர் நேமு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு சமர்ப்பின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் ஆல் டிக்கெட்டுன்னு இருக்கும். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம். இங்கே வந்து மறுபடியும் வந்து டவுன்லோட் ஆல் டிக்கெட்டுன்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டிக்கெட்டுக்கான ஹோம் பேஜ் வந்துடுது. இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்ளிகேண்ட் டீட்டெயிலு, டேட்டு, மந்த்து, இயர் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். அப்போ வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து மென்ஷன் பண்ணோம். கரெக்டாக மென்ஷன் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு நான் வந்து டீட்டெயில் வந்து போட்டு டவுன்லோடு கொடுத்துக்கிறேன். நீங்களும் அதேமாதிரி கொடுத்துக்கோங்க. உள்ளே வந்துடும். இந்த இடத்துல வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிண்ட்டு குடுக்கணும். இந்த இடத்துல எனக்கு வந்து பிரிண்ட் குடுத்த உடனே இப்படி வந்துரும். நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் ஆகும். எங்க என்ன பாருங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ப்ரிவ்யூ வந்து விசிபிள் ஆகும். அப்படி பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களா, பிரிண்டர வந்து இங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு, இங்க வந்து பிரிண்டர்ல எதுவுமே நான் ஜாயின் பண்ணிக்கல. அதனால வந்து பிரிண்டருக்கு வந்து பிரிண்ட் வராது. இப்ப என்ன பண்ணலான்னா, இத வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, சேவ் ஆஸ் பிடிஎஃப் இது குடுத்தீங்கன்னா, இங்க 3 டாட் இருக்கு இல்லையா? இந்த 3 டாட்ட வந்து நம்ம கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் பிடிஎஃப் குடுத்தீங்கன்னா வந்துரும். பிடிஎஃப்பா சேவ் ஆயிக்கும். இது வந்து ப்ரிவ்யூ ஷோ ஆனதுக்கு அப்புறம் தான் வரும். ப்ரிவ்யூ ஷோ ஆகலன்னா வராது. இப்போ ஒரு சில ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரிவ்யூ வராம இருக்குது இல்லையா? அவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல தான் பண்ணணும். இதுல வந்து ப்ரிவ்யூ வர்ற ஃபோனு ஒரு ஹை குவாலிட்டியான ஃபோன், ஹைஃபையான இருந்து இந்த ரெசல்யூஷன்லாம் கரெக்ட்டா மேட்ச் ஆகுற ஃபோனா இருந்தா, உனக்கு இதாகும். இதேமாரி பேஜு, அது டீட்டெயில் அதே எடுத்துக்கும். இது வந்து A4 சைஸ்ல வந்து டிஃபால்ட்டா இருக்கும். இது வந்து A4 சைஸ்ல இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அந்த பிரிண்ட் வந்து கரெக்ட்டா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால A4 சைஸ் குடுத்துட்டு, ப்ரிவ்யூ வந்து விசிபிள் ஆச்சுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, சைடு 3 பட்டன கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் குடுத்தீங்கன்னா, சேவ் ஆயிக்கும். அது அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்ல, ப்ரோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இது பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இத குடுத்து, இங்க ஷேர் இருக்கு இல்லையா? ஷேர் வித் வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா? இது வாட்ஸ்அப் ஷேர் வித் வாட்ஸ்அப் குடுத்தீங்கன்னா, என்ன ஆகும்னா, உங்களோட வாட்ஸ்அப் பேஜுக்கு போயிடும். அந்த இடத்துல லிங்க் வந்து வந்துரும். அந்த லிங்க் வந்து நீங்க யாருக்கு வேணா சென்ட் பண்ணி, உங்க ஃப்ரெண்டுக்கோ, இல்ல கடைக்கோ குடுத்து, பிரிண்ட் எடுத்து குடுக்குனாங்கன்னா, அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜ் வந்து இந்த ஆல் டிக்கெட் பேஜ் வந்துரும். அவங்க பிரிண்ட் எடுத்து குடுத்துடலாம். ஏன்னா, யூசர் நேம், பாஸ்வேர்ட் சொல்ல வேண்டியதில்ல அந்த இடத்துல. நீங்க வந்து குடுக்கலாம். அப்படி நம்பிக்கை தன்மை இருந்துச்சுன்னா, நீங்க குடுக்கலாம். அப்படி நம்பிக்கை இல்லாத இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து இது வந்து ஷேர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அது ஓப்பன் பண்ணாவே ஓப்பன் ஆயிக்கும் லிங்க். இது வந்து லிங்க் இது கிளிக் பண்ணீங்கன்னா உள்ள போயிடும். அந்த லிங்க் வரும். அந்த லிங்க் வந்து நீங்க வந்து அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா, இந்த மாரி பேஜ் வரும். பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதுதான் மொபைல்ல பண்ணக்கூடிய விஷயம். டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கிடையாது. நீங்க இதுல அதே மாரி கம்ப்யூட்டர்ல பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா பட் வந்து பண்ணும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. கண்டிப்பா வந்து நம்ம இ-சேவை சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு வந்து குடுங்க. வேற ஏதாச்சும் டவுட் அப்டின்னாலே என்ன வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நான் வேற ஏதாச்சும் இன்னும் இம்பார்ட்டன்ட்டான டவுட்ன்னா, ஜிஎம்ஓ தமிழா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸாவோ என்ன டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.